அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பீன்ஸ் குழம்புங்க. இந்த குழம்பு சாதத்தோட இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வைங்க. 2 டேபிள் டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. கடுகு, ஜீரகம் தாளிச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். ஃபைனாக சாப் பண்ணி சேர்க்கணும். 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துடலாம் கட் பண்ணி. இதில் 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை நான் குக்கருக்கு மாற்றிட்டு அரைச்ச மசாலா பேஸ்ட் இதில் ஊற்றிட்டு 1 கப் தண்ணி ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிட்டு இதுக்கு உப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 3 விசில் வச்சு